அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 28/11/2025. அஷ்டமி திதி நள்ளிரவு 12:16 வரை. அதன் பிறகு நவமி திதி. மேல் நோக்குள்ள சதயம் நட்சத்திரம் பின்னிரவு 2:49 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியன் செவ்வாயுடன் சுக்கிரன், கும்பத்தில் சந்திரனும் ராகுவும், மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, கடகத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, துலாத்தில் புதன் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? வாகனம் விற்க, கட்டிட வரைபட அனுமதி பெற, அதிகாரிகளை சந்திக்க, கடன் தீர்க்க, கண் திருஷ்டி கழிக்க, காவல் தெய்வங்களை வணங்க, காட்டு மருந்து சேகரிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உலகில் எதையும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம். ஆனால் அன்பையும் மகிழ்ச்சியையும் நாம் அன்பாய் இருந்தால்தான் கொடுக்கவும் முடியும், வாங்கவும் முடியும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அன்பாக நடந்துப்பீங்க, மகிழ்ச்சியோடு இருப்பீங்க, அடுத்தவங்களையும் மகிழ்ச்சி படுத்துவீங்க. வாழ்வதெல்லாமே மற்றவர்களை வாழ வைப்பதற்கே அப்படிங்கிற தத்துவத்தோடு தன்னாலான உதவிகளை முடியாதவர்களுக்கு செய்து கொடுத்து மற்றவர்களுக்கு முன்னோடியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்டது துலங்கும், புது முயற்சிகள் பலிதமாகும், எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும், எதிர்பார்த்தவங்கள்டேருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. வீடு கட்டுற வேலையில் நீங்கள் விறுவிறுப்பாக இருந்துருக்கீங்க. நவீன வசதியோடு கட்டணும்னு நீங்கள் எப்பயுமே யோசிப்பீங்க. அடுத்தவங்கள்ட்ட இல்லாதது, வித்தியாசமாக இருக்கிறது, அதெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. இன்றைக்கும் உங்களுக்கு சுப செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குதுங்க. 7.5 சனி இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 10 வருஷம் நெருக்கமான பழக்கான வாங்கிட்டு இன்னமும் தரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற நிலைமை வந்துடக்கூடாதுங்க. அதனால் சில நேரங்களில் நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு வலுவாக வந்து உட்கார்ந்துட்டாரு. 8வது வீட்டில் வந்து உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்க்க தொடங்கிட்டாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு, சௌபாக்கியங்கள் எல்லாமே பெருகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஆனால் 7.5 சனி இருக்கிறதுனால ஒரு நாள் நல்லா இருக்குது, ஒரு நாள் டல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போயின்னு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்கும். ஏன்னா புது விஷயங்களை இப்போல்லாம் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் அதிகாரிகள் மத்தியிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, ஒரு சிங்கம் எவ்வளவு பசித்தாலும் புல்லை தின்னாது.
சிங்கத்தைப் போல இருங்கள். ஆனால் பசியின் காரணமாக உங்கள் தரத்தை குறைத்து கொண்டு வேறிடத்தில் உட்கார்ந்து விடாதீர்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. உங்களுக்குன்னு ஒரு தராதரம் நீங்கள் பார்ப்பீங்க. கஷ்டம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, தகுதி இல்லாதவங்கள்ட்ட போய் நீங்கள் உதவி கேட்க மாட்டீங்க. அதே மாதிரி உறவினர்கள்ட்ட கூட நீங்கள் எதையுமே சொல்லிக்க மாட்டீங்க. நான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்க மாட்டீங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலும் எதையுமே வெளிப்படுத்தி கொள்ளாமல் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் எனக்கு என்ன குறைச்சேன், கடவுள் என்னை நல்லா வச்சுருக்காருன்னு சொல்லி எங்கும் எப்போதும் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6வது வீட்டை விட்டு விலகி 7வது வீட்டுக்குள்ளார வந்து உங்கள் ராசியை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த கலக்கங்கள் அதெல்லாம் விலக ஆரம்பிக்குங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி சரியாகும். ஒருவருக்கொருவர் புரிதல் வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கு அது கொஞ்சம் மாறுங்க. ஆனாலும் புதன் பலவீனமாக இருக்கிறதுனால பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. அவங்களுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இப்போ தேவைப்படுதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் வியாபாரம் ஓகோன்னு இருக்கும். லாபம் அதிகமாக வரும். புது வாடிக்கையாளர் வருவாங்க. வேற்றுமொழி வாடிக்கையாளர்களால் இன்றைக்கி அதிக ஆதாயம் உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. ஏன்னா சந்திரன் 10ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும். அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. எங்கே போனாலும் இன்றைய தினத்தில் வெற்றி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் நன்மை தரக்கூடிய வகையில் ராகு இருக்கிறதுனால புது பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அழகாக இருப்பவர்கள் என்றும் அழகாக இருப்பதில்லை. ஆனால் அன்பாக இருப்பவர்கள் என்றுமே அழகாக இருப்பார்கள். ஆமாங்க, வயசு ஏற ஏற அழகு குறைஞ்சிரும். ஆனால் அன்பு எந்த வயசுலையுமே குறையவே குறையாதுங்க. அதனால தாங்க அழகை விட அன்பை எப்பொழுதுமே நீங்கள் நேசிப்பீங்க. அன்பானவர்களுக்கு ஆதரவாகவும் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே எல்லா விதத்திலுமே அன்புக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நல்லது நடக்கும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். பழைய நண்பர்களையும் சந்திப்பீங்க. பழைய நினைவுகளில் இன்னைக்கு கொஞ்சம் மூழ்குவீங்க. யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்போ நீங்கள் சந்தித்த சில நட்புகள், நண்பர்கள், சில சம்பவங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நெஞ்சுக்குள்ளார வந்து நிழலாடும். என்ன இருந்தாலும் அந்த காலம்தான் சொல்லி சின்னதாக பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. 6ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறது அதிரடி முன்னேற்றங்களை தரக்கூடியது. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகிடுங்க. ஆனால் அதே நேரத்தில் இப்போ தான் சுக்கிரன் 6வது வீட்டுக்குள்ளே இருந்து உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளை கொஞ்சம் அன்பாக நடத்துங்க. புரிஞ்சிக்காமல் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னாலும் நீங்கள் கோவப்படாமல் அவங்கள கொண்டு போகிறது நல்லதுங்க.
அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்க பாருங்கள். மற்றபடி சனி பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அதனால் சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. லாபமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. லாபாதிபதி ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார். அதனால் திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. உயரதிகாரிகள் கூப்பிட்டு பேசுவாங்க. சின்ன சின்ன சலுகைகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, பறவைகள் கூட்டில் கல்லறிந்தால் பறவைகளெல்லாம் ஓடிவிடும். ஆனால் தேன் கூட்டில் கல்லறிந்தால் நாம் தான் ஓட வேண்டும். ஆமாங்க, செயல் ஒன்றுதான், ஆனால் விளைவுகள் வெவ்வேறு. இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட என்ன பேசணும், எவ்வளவு பேசணும், எப்படி பேசணும், எல்லாவற்றையும் புரிந்து வைத்து கொண்டு சமயோஜித புத்தியால் சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். 2-3 நாளாகவே கொஞ்சம் நிலைமை சரியில்லை தான். நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. பேசினாலும் பிரச்சனை வருது, பேசாமல் இருந்தாலும் என்ன தலக்கணமாக இருக்கியா, பேச மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. யார் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்கன்னு சில நேரங்களில் நீங்கள் முணுமுணுப்பது எல்லாமே உண்டுங்க. வெளியில் போனால் நமக்கு ராஜ மரியாதை தான், ஆனால் வீட்டுக்குள்ளார வந்தால் எப்போ பார்த்தாலும் இப்படி தான்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எவ்வளோ வந்தாலும் பணம் பத்த மாட்டேங்குது, எங்கே போகுதுன்னே புரிய மாட்டேங்குது, இன்னும் சில நேரம் தேடிக்கொண்டிருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. 5ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டார். அதனால் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு நல்ல பொருந்தர ஜாதகம், வரன் ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. புதன் தனித்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள்ட்ட மனம் திறந்து சில புது விஷயங்களெல்லாம் நீங்கள் பேசுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. ஆனாலும் சின்ன சின்ன போட்டிகளும் ஒரு பக்கம் இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி பரவாயில்லங்கிற அளவுக்கு லாபம் இருக்கும். ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் சுமார் தான். உத்தியோகத்திலையும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எனக்கென இருந்தவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே எனக்கென்ன என்று மாறுவார்கள். அதற்கு பெயர்தான் காலம். ஆமாங்க, காலம் எப்பொழுதும் ஒருபடியாக இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது, உருண்டுக்கிட்டே தாங்க இருக்கும். நமக்கு எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருப்போங்க. ஆனால் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அதனால் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு யாரையும் சார்ந்திருக்காமல் தன் கையே தனக்குதவி என்று தன்னை மட்டும் சார்ந்து தன்னம்பிக்கையோடு எதிர்காலத்தையும் எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும்.
தேஜஸோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. பார்க்குறவங்கெல்லாம் இன்றைக்கி பளிச்சுன்னு இருக்கீங்களேன்னு உங்களை விசாரிப்பாங்க. ஆனால் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதம்லாம் வருங்க. பழசெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் வந்து எதிர்மறை எண்ணங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால திடீர்னு நெருங்கி வந்து பேசுவாங்க. சிலர்லாம் திடீர்னு உங்களை புகழ்ந்து பாராட்டி பேசுவாங்க. அப்புறம்தான் தெரியும் அவங்க உங்கள்கிட்டேருந்து சிலதெல்லாம் சாதிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, கொண்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க, வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்கன்னு. அதனால் யாராவது சண்டை போட்டாங்கன்னா பரவாயில்ல, அதை நீங்கள் கேட்டுங்க. ஆனால் உங்களை யாராவது புகழ்ந்து பேசினாங்கன்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருங்க. ராசிக்குள்ளார கேது இருக்கிறதுனால சிலர் நினச்சாலே உங்களுக்கு ஒரு எரிச்சல் வரும். எப்பயுமே வந்து சின்னதாக வந்து ஒரு டென்ஷன் இருந்துருக்கும். அதுக்கு விநாயக பெருமானை நீங்கள் வணங்குறது நல்லது. அருகம்புல் கொடுத்து நீங்கள் விநாயக பெருமானை வணங்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. ஆனால் பங்குதாரர்களுடன் முணுமுணுப்புகள் கொஞ்சம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தான் நாம் உழைச்சாலும் கூட நம்மளை யார் கண்டுக்கிறா அப்படின்னு சில நேரங்களில் யோசிக்க தோணுங்க. காரணம் அதிசார குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால அலுவலகத்தில் எல்லாரையும் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பாராட்டுகள் மற்றும் விமர்சனங்கள் இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு செடி வளர மழையும் தேவைப்படுகிறது, வெயிலும் தேவைப்படுகிறது. ஆமாங்க, அதனால தாங்க பாராட்டிட்டாங்க, புகழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே நீங்கள் தலைதெறிக்க குதிக்க மாட்டீங்க. அதே நேரத்தில் நம்மளை விமர்சித்து பேசிட்டாங்க, மட்டம் தட்டிட்டாங்க, நம்மளை வேறு மாதிரி ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து வெதும்பி போக மாட்டீங்க. ரெண்டும் சகஜம்தான். எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதான். நான் பார்க்காத பாராட்டுதலா, நான் பார்க்காத எதிர்ப்பா, இதெல்லாம் எனக்கு சகஜமப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே பண்பட்ட மனதுடன் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைக்கெல்லாம் நீங்கள் அப்படியே தைரியமாக இருப்பீங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை மனசுக்குள்ளார இருக்கும். நம்மால் எதுவும் முடியும், நாம் பார்க்காத விஷயங்களா எல்லாத்தையும் நாம் சிறப்பாக செய்திட முடியும், கொடுத்த வாக்கை நம்மால் காப்பாற்றிட முடியும், வாங்கின இடத்துல நம்மால் திருப்பி தர முடியும் அப்படிங்கிற வைராக்கியமும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் புதன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு, 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சமயோஜித புத்தியோடு பேசி சாதித்து காட்டுவீங்க. 3ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. சூரியன், செவ்வாய், சுக்கிரன். அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அதே மாதிரி குடும்பத்திலேயும் ஏதாவது பேச போய் அது வேறு விதமாக போயிடக்கூடாது. அதனால் ஏதாவது வந்ததுன்னா கொஞ்சம் அனுசரித்து போயிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வழிகளை குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இன்றைய தினம் திடீர் பண வரவு செல்வாக்கு உண்டு. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் உண்டு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே விலகுங்க. பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத சில விஷயங்கள் இன்றைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
துலாம் ராசிக்காரர்களே, நடப்பதை மாற்ற முடியாது, ஆனால் நினைப்பதை மாற்றிக்கொள்ளலாம். நடக்காது என்று தெரியும்போது, ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. ஒரு வேலை அது சரியாக நடக்காது, வராது அப்படின்னு தெரிஞ்சிட்டா அதை தூக்கி போட்டுட்டு அடுத்ததை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதிலேயே உள்ள நுழைஞ்சி நமக்கு ஏன் அது நடக்க மாட்டேங்குது, நமக்கு மட்டும் ஏன் இது மாதிரிலாம் ஆகுது, நம்மால் மட்டும் ஏன் முடியல, இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஒத்து வரலை, நமக்கு அது சரி வரலை, நமக்கு அது அமைப்பு இல்லை, அதை விட்டுருவோம், அடுத்ததை பற்றி யோசிப்போம் சொல்லி எங்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலுமே எதிர்மறையை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நேர்மறையை மட்டும் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், நேர்மறையாக பேசுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார புதன் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. இப்போல்லாம் நிறைய நீங்கள் நகைச்சுவையாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. சுற்றி முற்றி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் பேசுகிறத பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இப்படி அழகாக பேசுகிறீங்களே, ஓமானமாக பேசுகிறீங்களே அப்படின்னு, கவிதையோடு பேசுகிறீங்களேன்னு எல்லாம் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் புதன் பண்ணுற வேலை தான். அதே மாதிரி வாக்குஸ்தானத்தில் சுக்கிரனும் உட்காந்துட்டார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல உட்காந்துட்டார். அதனால் கேட்ட இடத்துல சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. சூரியனும் செவ்வாயும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால செல்வாக்கு உண்டு, ஆனால் செலவுகளும் அதிகமாக இருந்துருக்குங்க. கோவில் செலவுகள், ஊர் பொது காரியங்களை முன்னால் எடுத்து பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டேயும் இருக்குங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது, பழைய வீட்டை இடித்து புதுசு கட்டுறது, அல்லது இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபம் இருக்குது. ஆனால் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள்லாம் இருக்குது. நம்ம நிலைமைக்கு நாம் இவங்கள்ட்டெல்லாம் அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குது. வேலையை வேணாம், விட்டுத்தள்ளு, உதறித்தள்ளு, நாம் ஏதாவது சின்னதாக ஒரு தொழிலை தொடங்கலாம், ஒரு 4 பேருக்கு உதவுன மாதிரியும் இருக்கும், 4 குடும்பம் நம்மால் வாழினது மாதிரியும் இருக்கும்னு சொல்லி சில மாற்றங்களும் மனசுக்குள்ளார வரும். அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் இறங்குவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமையும் கொஞ்சம் சோர்வு களைப்பும் இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நதிகள் ஒருபோதும் பின்னோக்கி பார்ப்பதில்லை, பின்னோக்கி பாய்வதில்லை. அதனால் ஒரு நதியைப் போல இருக்க பாருங்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. எப்பொழுதுமே முன்னோக்கி பார்ப்பீங்க, வருங்காலத்தை நோக்கி யோசிப்பீங்க, நடந்து போனதை நினச்சி கலங்க மாட்டீங்க. ஆனால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒருபோதும் மறக்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா வகையிலுமே எதிர்காலத்தை எப்படி சீரமைக்க வேண்டும், எதிர்காலத்தில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், நம்முடைய லட்சியங்களை எதிர்காலத்தில் எப்போது அடைய வேண்டும் என்பதற்காக உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சுக்கிரன் உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால நெருப்பு கிரகங்களாகிய சூரியன் செவ்வாயால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. சிடு சிடுன்னு சொல்லுன்னு சில நேரம் பேசுனீங்க இல்லைங்களா, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறும். குளிர்ச்சியாக பேசுவீங்க, தன்மையாக பேசுவீங்க, சாந்தமாக பேசுவீங்க, சமயோஜித புத்தியோடு பேச ஆரம்பிப்பீங்க, ரசிக்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க. வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உழைக்கணும் தான், ஆனால் அதுக்காக ரோபோ மாதிரிலாம் உழைச்சிருந்தா சரி வராது. நமக்கும் மனசு இருக்குது, அந்த மனசுக்குள்ளாரையும் அழுத்தம் இருக்குது. அந்த அழுத்தத்தை சரி பண்ணுறதுக்காக சின்ன சின்ன ஆசைகளையும் நம்ம அனுபவிக்கணும், சின்ன சின்ன சந்தோஷங்களையும் நாம் பார்த்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதோடு கலந்துக்கணுங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, உங்களை பார்க்குறாரு. அப்படி இருக்க
இருக்கிறதுனால பழைய துணியெல்லாம் எடுத்து போடு, புதுசாக எல்லாம் தச்சுக்கலாம், அப்படிங்கிற புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு வருவீங்க. வேலையில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க உத்தியோகத்தில். ஏன்னா புதுசாக சில விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. அது மேலதிகாரிகளின் கவனத்துக்கு வரைக்குமே போகும், பாராட்டுதல்களும் கிடைக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய டேஸ்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்களையும் நீங்கள் தள்ளுபடி விற்பனைகளையும் கொண்டு வந்து பழைய சரக்குகளையும் நீங்கள் விற்று தீர்ப்பீங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டது துலங்குங்க. ஆனால் அதே நேரத்தில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒப்பீடும் கிடையாது. ஆனால் அவைகள் அவர்களுடைய நேரம் வரும்பொழுது இரண்டும் தனித்தனியாக பிரகாசிக்கின்றன. ஆமாங்க, இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க ஆனால் நாம் நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அவங்க நேரம் இப்போ அவங்க நல்லா இருக்காங்க, நமக்கு அடுத்த நேரம் வரும்பொழுது நாமும் நல்லா தான் இருக்க போகிறோம்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய தனித்தன்மை குன்றாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி முடியுங்க. சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள விஷயங்கள், வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி, உத்தியோக விஷயமாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாகவே முடியுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்துட்டார். அதனால் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. பழைய கடன் பிரச்சனையிலேருந்தும் நீங்கள் வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. என்ன தூக்கம்தான் குறைஞ்சிக்கிட்டே போகுது, உழைக்கிறது தான் அதிகமாகிட்டே இருக்குது, அலைச்சலும் இருந்துக்கிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. தைரியஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினத்தில் திடீர் முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. சனி பகவான் சுமாராக இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சை வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டுங்க. வியாபார வகையிலையும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருந்து வந்த குளறுபடிகள், கட்டுப்பாடுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஒரு சிறந்த தாய் 1000 ஆசிரியர்களுக்கு சமமாவாள். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் தாய் சொல்ல தட்ட மாட்டீங்க. அம்மா சொன்னால் எல்லாத்தையும் ஏற்றுப்பீங்க. அம்மாவுக்கு தெரியாது எதுவும் இல்லைன்னு நினைப்பீங்க. அம்மா பாசமும் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க. எங்கும் எப்பொழுதும் பெற்றெடுத்த தாயின் வார்த்தையை தெய்வ வாக்காக மதித்து நடந்து கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க. எதிர்பார்த்தது இன்றைக்கி நடக்கும். மனசுக்குள்ளார இருந்து வந்த அந்த சலிப்பு அதெல்லாம் விலகும். உற்சாகமாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி விருந்தினர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எதிர்பார்த்த தொகை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வக்ர குரு பகவான் உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால
இருக்கிறதுனால முகத்தில் இருந்த அந்த சுருக்கங்கள் அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். முகப்பொலிவு அழகு ஒரு பக்கம் அதிகமாயிட்டே போகுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசணுங்க. உண்மையை தான் பேசுகிறீங்க, இருந்தாலும் அதையே கொஞ்சம் நாசுக்காக பேசிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், கௌரவ பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீருங்க. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. கடன் பிரச்சனை 1008 இருந்தாலும் அப்படி இப்படி புரட்டி எப்படியோ நடத்தின்னு இருக்கீங்க. அடுத்தடுத்து லாபம் இருக்குது, கவலைப்பட வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் எல்லாமே கொடுப்பாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் இன்றைக்கி நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வெற்றியை யார் வேண்டுமானாலும் கொண்டாட முடியும். ஆனால் தோல்வியை மன வலிமை உடையவர்களால் மட்டுமே தாங்கிக் கொள்ள முடியும். ஆமாங்க, ஜெயிச்சிட்டா துள்ளி குதிக்கிறவங்க அதிகம், ஆனால் தோத்துட்டா துவண்டு போய் அப்படியே உடஞ்சி போகிறவங்க அதிகம். இதுக்கு நடுவில் எத்தனையோ தோல்விகளை அடுக்கடுக்காக தாங்கி கொண்டு என்னாலையும் ஜெயிச்சு காட்ட முடியும், எனக்குன்னு ஒரு காலம் வரும், எல்லாருக்கும் அப்போ நான் பதிலடி தருவேன், என்னாலையும் முடிசூட்டி கொள்ள முடியும்னுங்கிற நம்பிக்கையோடு தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் எப்பொழுதுமே தன்னம்பிக்கையுடன் செயலாற்றி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். சதயம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குதுன்னு ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே துலங்குங்க. ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். உங்கள் ராசிக்குள்ளார ஏற்கனவே ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இப்போ சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், கோவப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் ஏதாவது குறை சொல்லுவாங்க, கூட இருக்கிறவங்க, கூட வேலை பார்க்குறவங்க உங்களை போட்டு கொடுப்பாங்க. அதனால் எல்லாத்தையுமே வெள்ளேந்தியாக பேசிடாமல் கொஞ்சம் அளந்து கட்டி பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது, விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அனைத்தும் உங்களுக்கு எதிராக நடப்பது போல தோன்றும் பொழுது ஒன்றை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். விமானம் காற்றுக்கு எதிராக தான் வேகமாக செல்லுமே தவிர காற்றோடு அல்ல. ஆமாங்க, நீங்களும் அப்படி தாங்க. நல்லவங்களுக்கு எதிராக நீங்கள் போக மாட்டீங்க, ஆனால் கெட்டதுக்கு எதிராக நீங்கள் இருப்பீங்க. கெட்டதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் நல்லதையே யோசித்து நல்லதையே செய்து கொண்டிருப்பதனால 4 பேர் எதிர்க்கத்தான் செய்வாங்க. அந்த எதிர்ப்புகளை எல்லாம் ஏறி மிதித்து எப்போதும் ஏற்றம் காணக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு நாளுக்கு நாள் கட்டுப்படுத்த முடியாமல் போகுது. அக்கம் பக்கத்திலலாம் கை நீட்டியாச்சு, எல்லா இடத்துலையும் வாங்கியாச்சு, இருந்தாலும் வர வேண்டிய இடத்துலேருந்து வரமாட்டேங்குது. வந்துடுதுன்னா ஒரு நிமிஷத்தில் எல்லார்ட்டையும் கொடுத்து
முடித்து நல்ல பேர் வாங்கிடலாம். ஆனால் தினம் தினம் இன்னைக்கு நாளைக்குன்னு எல்லாம் தள்ளி போதேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஏழரை சனியில் யாரை நம்பியும் எதையும் தொடங்கக்கூடாது. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு செய்ய பாருங்கள். அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்க, அதெல்லாம் எப்போயுமே சரி வராதுங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஏன்னா ஏழரை சனி ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதிசார குரு பகவான் உங்களுக்கு சின்ன சின்ன ஆறுதலை கொடுத்துட்டுருக்காரு. பேசாமல் இருந்தவங்களாம் இப்போ வந்து பேசுகிறாங்க, மதிக்காதவங்க இப்போ வந்து மதிக்கிறாங்க. அதுவும் பயமாக இருக்குது. இவங்க நம்ம மேலே இவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க, நாம் அந்த மரியாதையை காப்பாற்றினோம்ல அப்படிங்கிற எண்ணமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிக்கு பிரபல யோகாதிபதி செவ்வாய், அவர் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஒரு இடத்த அல்லது ஒரு சொத்தை கொடுத்துட்டு இருக்கிற கடனை கொஞ்சம் முடிச்சுட்டு நிம்மதியாக இருப்போம், போகும்போது என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோங்கிற எண்ணங்களும் சில நேரங்களில் எதிர்பட்டு கொண்டேயும் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது, ஓரளவு உங்களுக்கு லாபமும் வருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் நாளுக்கு நாள் கூடுதலான நேரம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கே தவிர சீக்கிரமாக வீட்டுக்கு போகலான்னு நினச்சா ஒரு நாள் முடிய மாட்டேங்குதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அரசர் பரிவாரங்களோட காட்டுக்கு போகிறார், வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போயின்னு இருக்கும் பொழுது காட்டோட மத்திய பகுதி வரும் பொழுது சலன்னு ஒரு சத்தம். அழகான பெண். அந்த பெண் வந்து அப்படி பார்க்குறாங்க. அப்புறம் நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. இவரும் கூடவே நகர்ந்து போயின்னு இருக்கார். அந்த பெண் பார்க்குறதுக்கு ஒரு தெய்வீக கலையோடு இருக்காங்க. அதனால் அது யார் நம்மோட காட்டுக்குள்ளார இந்த மாதிரி தெய்வீக கலையோட ஒரு பெண் எப்படி தனித்து இருக்காங்க அப்படின்னு அரசருக்கு ஒரே ஆச்சரியம். அவரும் பின்தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கிறார். அந்த தெய்வீக கலை கொண்ட பெண்ணானவள் ஒரு புதர் வந்தவுடனே அந்த புதருக்குள்ளார மறைஞ்சி போகிறாங்க. உடனே அரசர் வந்து அந்த புதரில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து நோட்டமிடுகிறார். ஏன்னா ஓட ஓட விரட்டி போகிறாரு. அந்த புதரில் மறைஞ்ச உடனே அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறார். பரிவாரங்களை விட்டு பார்க்க சொல்கிறார். அதில் எதாவது மறைஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தோண்டும் பொழுது அதில் அழகான அம்மன் சிலை இருக்குது. அந்த சிலை எடுத்து கோவில் அமைக்கிறார். அதே மாதிரி தனராமலிங்கர் அப்படிங்கிற ஒருத்தரோட கனவுல வந்து அதான் வந்து துர்க்கையம்மன் சொல்கிறாங்க, நீ வந்து உங்ககிட்ட ஒரு சித்தர் வருவார், அவர் வந்து அமாவாசை அன்னைக்கு உங்ககிட்ட வருவார், அவர் ஆலோசனைப்படி அவர் வந்து சிலை ஒன்று செய்து கொடுத்து தருவார். அவர் அமாவாசைக்கு வருவார், சிலை கொடுத்து தருவார். அந்த சிலையை வடித்து தந்தோடனே அதனை வச்சு கோவில் கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு அமாவாசையில் அந்த சித்தர் வராரு, சிலை வடித்து தராரு. வடித்து கொடுத்துட்டு எதுவும் சொல்லிக்காமல் கொல்லிமலைக்கு போய் சேர்ந்துடுறாரு. இந்த கோவில் ஒரு அற்புதமான திருக்கோவில். இந்த மன்னர், அந்த ஒரு மன்னர் இருந்தார், அவர் வேட்டைக்கு போனார் சொன்ன இல்லைங்களா, அந்த மன்னரோட பெயர் வந்து பட்டு மழவராய நாயக்கர் அப்படிங்கிற மன்னர். அவர் கிட்டத்தட்ட 1600ஆம் ஆண்டில் வந்து அந்த பகுதி, அந்த பட்டுக்கோட்டை பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டுக்கோட்டை சுற்று வட்டார பகுதியிலாம் அந்த மன்னர் தான் ஆட்சி புரிந்து வந்தார். அவர் பேரே வந்து பட்டு மழவராய நாயக்கர். அவரோட ஆட்சி தான் அந்த பகுதியில் நடந்தது. அவர் பேர் தான் இப்போ சுருங்கி அந்த பட்டு மழவராய நாயக்கர் கோட்டை, அவர் ஆண்ட பகுதி பட்டு மழவராயர் கோட்டை. அதுதான் இப்போ வந்து அந்த பட்டு மழவராய நாயக்கருங்கிறத எடுத்துட்டு பட்டுக்கோட்டை அப்படின்னு அந்த ஊருக்கு இப்போ வந்து பேர் வந்திருக்குங்க. இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கோவில். இந்த அம்மன் கோவிலுக்கு பேரே வந்து ஸ்ரீ அஷ்டதசபுஜ மகாலட்சுமி துர்க்கை அம்மன் அப்படின்னு இந்த அம்மனுக்கு வந்து பெயர் இருக்குங்க. இந்த அம்பாள் வந்து முப்பெரும் தேவியரின் வடிவமாக இவங்க வந்து ஒரு வித்தியாசமாக இவங்க வந்து காட்சி கொடுக்குறாங்க. 12 அடி உயரம்,
அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நவபாஷாணத்தால் ஆனது. நம்ம நவபாஷாணம்னாலே ஸ்ரீ பழனி முருகப்பெருமான் தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. இந்த முப்பெரும் தேவியருடைய இந்த சிலை, இந்த அம்மன் நவபாஷாணத்தால் ஒரு சித்தரால் உருவாக்கப்பட்டு இன்றைய வரைக்கும் சிறப்பாக வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறதுங்க. 18 கைகளுடன் இந்த அம்பாள் துர்க்கை அம்மன் காட்சி கொடுக்குறாங்க. ஸ்ரீ மகாலட்சுமி துர்க்கை அம்மன் மக்கள் எல்லாம் போற்றி கொண்டாடின்னு இருக்காங்க. கருவறையில் பார்த்திங்கன்னா தீஜுவாலை, அதுக்கடுத்து கிரீடத்துடன் கூடிய அந்த தீஜுவாலையோடு இருக்காங்க. 4 கரங்களில் கத்தி, சூலம், கேடயம், கபாலம் ஏந்தி இவங்க காட்சி கொடுக்குறாங்க. ஆயுதபாணியாக காட்சி கொடுக்குறாங்க. 3 குதிரைகள் காவலுக்கு நிற்க அம்மன் முன்னால் சிம்மமும் காட்சி கொடுக்குது. இங்கே இந்த அம்மாள் உயிர் நாடியாக இருக்காங்க இங்கே இருக்கிற மக்களுக்கு. அதனால் நாடி அப்படின்னு பிறந்தவுடனே இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க. இங்கே மாவிளக்கு பூஜை ரொம்ப விசேஷம். இந்த அம்மன் கோவிலில் நாகலிங்க மரம் இருக்குது. அந்த மரத்தில் சரடு கட்டினா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாமே நல்ல விதத்தில் சீக்கிரம் திருமணம் நடக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கோவில் மரத்தில் சரடு கட்டினாலோ அல்லது தொட்டில் கட்டி விட்டாலோ திருமணம் நடக்குது, குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்குதுங்க. இந்த சன்னதி, இந்த அம்பாள் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டுக்கோட்டையிலேருந்து அறந்தாங்கி செல்லும் சாலையில், அதாவது அதில் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தூரத்தில் குறிச்சி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த குறிச்சிங்கிற கிராமத்தில் தான் இந்த அஷ்டதசபுஜ மகாலட்சுமி துர்க்கை அம்மன் கோவில் இருக்குதுங்க. இங்கே போய் வழிபட்டோம்னா திருமண தடை விலகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிது, வியாபாரத்தில் ஏதாவது நஷ்டம் இருந்தால் அதெல்லாம் சரியாகி லாபமும் உண்டாகுதுங்க. அதனால் ஸ்ரீ அம்மனை சென்று வணங்குவோம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.